அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படிங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த சபரிவர்மன் அப்படிங்கிற ஒரு பெட்டிக்கடை நடத்தக்கூடிய ஒரு சாதாரண நபரினுடைய மரணம். சிறைச்சாலையில வச்சே பாத்தீங்கன்னா கையை கட்டி காலை கட்டி அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. சரி, அந்த வழக்குல யாரெல்லாம் கைது பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது 3 வார்டன்கள், சுரேஷ், ஜெகன், சிவகுமார் அப்படின்ற 3 வார்டன்கள் கூட சேர்ந்து 8 சிறை கைதிகளை கைது பண்ணியிருக்கிறாங்க. இவர்கள்லாம் சேர்ந்து தாக்கிட்டாங்கன்னு சொல்லி. ஆனா இதுல வெளியே தெரியாத பல உண்மைகள் இருக்கு. காரணம் என்னன்னா, முக்கியமா இந்த வார்டன்களுக்கும் அந்த சிறைச்சாலையில் உள்ள சிறை கைதிகளுக்கும் எந்த விதமான முன்பகையுமே கிடையாது. மாறாக காவல்துறையில் உள்ள ஒரு உயர் அதிகாரியினுடைய உத்தரவின் பேர்ல தான் இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கு அப்படிங்கிறத மனித உரிமை போராளி ஹென்றி டிஃபைன் அவர்களும் பகிரங்கமா குற்றம் சாட்டுறாரு. அப்போ உங்க ஜெயில ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே இந்த சம்பவம் ஜெயில நடந்திருக்கு. ஆனா இது உள்ளார நடக்குதுன்றது உயர் அதிகாரிகளுடைய ஒப்புதல் இல்லாமல், கமாண்ட் இல்லாமல் கீழே இருக்கக்கூடியவர்கள் செயல்பட்டிருக்க மாட்டார்கள். அதனால உங்க விசாரணையில தயவு செய்து மேல இருக்கக்கூடியவர்கள் கட்டளையிட்டவர்கள் யார் என்று தயவு செய்து பாருங்கள். இவர் மட்டும் இதை சொல்லல, சபரிவர்மனினுடைய மனைவி அவர்கள் குற்றம் சாட்டுறதுங்கிறது வார்டன்களுக்கோ சிறை கைதிகளுக்கோ எல்லாம் அங்க எதுவும் ரோலே இல்லை. முக்கியமா இங்க எங்களை கைது பண்ணும்போது ஒரு எஸ்ஐ இருந்தார் தென்தாமரை குளத்துல காவல் நிலையத்துல. அவர் தான் பாத்தீங்கன்னா திட்டம் போட்டு என்னுடைய கணவனை இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கறத அவர்களும் குற்றம் சாட்டுறாங்க. கூட்டு போனப்ப அந்த எஸ்ஏ நல்ல தண்ணி சார். இவர் மேல வழக்கு போட்ட எஸ்ஏ பயங்கர தண்ணி பாத்துக்காங்க. வேணும்னே இவர் மேல கூடுதல் கேஸ் போட்டு உள்ள தள்ளி இருக்காங்க, ஜெயில ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. இவரை வேணும்னே சித்திரவதை பண்ணி டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்காங்க. இதுக்கு முழுக்க காரணம்லாம் தெற்கு தாமரகுளம் போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளவங்க தான். சோ இந்த வழக்கு அப்படிங்கிறது ஒரு 3 வார்டனை கைது பண்றது மூலமாகவோ இல்ல இந்த 8 சிறை கைதிகளை ரிமாண்ட் பண்றது மூலமாகவோ தீர்ந்து போற பிரச்சனையும் கிடையாது. இதோடைய ஆணிவேர்ல இருந்து ஆரம்பிக்கணும். சொல்ல போனா இந்த அவங்களுடைய மனைவி கூட குற்றம் சாட்டுறாங்க இல்லையா, ஒரு காவல்துறை அதிகாரியே பாத்தீங்கன்னா குடிபோதையில இருந்தாரு, அவர் தான் திட்டம் போட்டு இப்படிலாம் பண்ணிட்டாரு அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ இதுல ஒரு பெரிய விசாரணை தேவைப்படுது. இப்போ எடுத்த எடுப்புல பாத்தீங்கன்னா சில பேரை கைது பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறதே நிச்சயமா வரவேற்கத்தக்க ஒரு முடிவு தான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில காவல்துறை மேல பாத்தீங்கன்னா புகார் பதிவு செஞ்சு அவர்களை கைது பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த வழக்குக்கும் இந்த வழக்குக்கும் என்ன ஒரு ஒற்றுமையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுலயுமே ஒரு முதல் கட்ட விசாரணைக்கோ இல்ல கைதிற்கோ உட்படுத்தப்படுவது அந்த கடைசி மட்டத்துல உள்ள நபர்கள் மட்டும்தான். இதுல ஜெயில் வார்டன், அதுல பாத்தீங்கன்னா கீழ்மட்ட லெவல்ல உள்ள கான்ஸ்டபிள்லாம் கைது பண்ணாங்க. 5 பேரை பாத்தீங்கன்னா கைது பண்ணாங்க. இதுல ஒரு 3 பேர் கைது பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த வழக்குலையும் நான் கடந்த ஆட்சியிலன்னு சொல்றது அஜித்குமார் வழக்கு சொல்றேன். அந்த வழக்குலையும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல இருந்தது. டெல்லியில முதற்கொண்டு சில அதிகாரிகள் தொடர்புல இருந்தாங்க, சென்னையில முதற்கொண்டு சில முக்கியமான அதிகாரிகிட்ட இருந்து உத்தரவு வந்துச்சு, போன் கால் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான லீட்ஸ்ல இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரி ஒரு உயர் அதிகாரி அவர்கள் நெருங்க கூட இல்லை. மாறாக டிஎஸ்பியோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய அளவுல தேசிய அளவுல பேசப்பட்ட ஒரு வழக்கு அப்படிங்கிறதுனால அந்த டிஎஸ்பி வரைக்கும் பாத்தீங்கன்னா கைது பண்ணாங்க ஒரு போன் கால் கான்வர்சேஷன் மூலமா. பட் அதுலயுமே எதனால அந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டது, எதனால அந்த கொலை நடந்தது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விசாரணைகள் இப்போ வரைக்குமே அந்த சிபிஐ விசாரணையில தான் இருக்கே தவிர பெரிய அளவுல உயரதிகாரிகள் கைது பண்ணப்படலை. இந்த வழக்குலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, அந்த வழக்கிற்காக வாதாடக்கூடியவங்க இருந்தாலும் சரி, சொல்றது என்னன்னா நேரடியா சபரிவர்மன் அவர்களுக்கும் அந்த கைதிகளுக்கும் ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா இவரை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க ஜூலை 9ஆம் தேதி. கைது பண்ணி கூட்டிட்டு போற அன்னைக்கே பாத்தீங்கன்னா திரும்பி வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. மனைவி ஜாமீன் கையெழுத்து போடுறாங்க, வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அதற்கு அப்புறமா மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது, உங்களுடைய போன் எங்க கிட்ட இருக்கு, ஏன்னா அவங்க போன் வாங்கி வச்சிருக்காங்க முன்னாடியே, அதை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி அவருடைய கணவரை வர சொல்லி அவங்க மனைவிக்கு போன் பண்றாங்க. உடனே அப்படி கணவர் திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது தான் ஜூலை 9ஆம் தேதியே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது தான் அன்னைக்கே நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தி அவர் கஸ்டடியில ரிமாண்ட் பண்ணி திருப்பி உடனே நாகர்கோவில் கிளைச்சிறையில் அடைக்கிறாங்க. அடைச்ச அன்னைக்கு எந்த பிரச்சனையுமே நடக்கல. மாறாக அடுத்த நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்தினர் போயிட்டு அவங்கள பார்க்கும்போது வியாழக்கிழமை கைது செய்யப்படுறாரு, வெள்ளிக்கிழமை காலையிலே அவர் நல்லா தான் இருக்கிறாரு. அன்னைக்கே ஒரு சில விஷயம்லாம் பார்த்துருப்போம். அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிறாம பார்த்துருப்போம். ரொம்ப நல்ல முறையில தான் அவர் இருந்தாரு. அவருக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறமா நீ சரியா சாப்பிட்டாரா வச்சாருன்னு கேட்கும்போது இட்லி சாப்பிட்டேன், ரசம் சாப்பிட்டேங்கிற மாதிரி அவர் நல்ல முறையில தான் சாப்பிட்டுருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை பாத்தீங்கன்னா அவரோட அருணாக்குடியை கொண்டு கொடுத்து உங்க கணவரோடது வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுக்கும் அடுத்த நாள் அவருடைய கடுக்கன், காதுல போட்டு கடுக்கனை எடுத்துக்கொண்டு இந்த அங்க வச்சுக்க மனைவிட்டு கொடுக்குறாங்க. இது எல்லாமே எதை காட்டுது அப்படின்னு பார்க்கும்போது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்க என்னவோ நடந்திருக்கு, ஏதோ சரியில்லை அப்படிங்கிறது புரிய வருது. மறுபடி திங்கக்கிழமை காலையிலேயே பாத்தீங்க அப்படின்னா விடிய காலையில 6 மணிக்கு ஆசாரிபுரம் மருத்துவமனையில, கன்னியாகுமரியில் உள்ள அரசு மருத்துவமனை, அங்க உங்க கணவர் தீவிர சிகிச்சை பிரிவில் வச்சிருக்கோம், போய் பாருங்கன்னு சொல்லி போலீஸ் தரப்புல இருந்து
ஒரு தகவல் கொடுக்குறாங்க. அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மார்ச்சுரியில் இருக்கிறாரு. அவர் வந்து உயிரிழந்துடுறாரு. அந்த தகவல் ரொம்ப பின்னாடி தான் கொடுக்குறாங்க. அது தகவல் கொடுத்தது கூட வந்து 2வது அதை வந்து எப்படி சொன்னாங்க, அந்த போலீஸ் வந்து சபரிவர்மனுடைய மனைவி கிட்ட அந்த தகவலை எப்படி சொல்றாங்க அப்படிங்கறது நீங்களே கேளுங்க. அங்க போனப்ப 2 போலீஸ்காரனு நின்னுட்டு அதுல ஒரு போலீஸ்காரன் சிரிச்சுட்டே சொல்லுவான், உன் புருஷன் இறந்துட்டான் பிடிக்கான், உன் புருஷன் இறந்துட்டா போய் மார்ச்சூர்ல பாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்லுவான். அப்ப ஒரு உயிர் போனது இப்படிதான் சிரிச்சுட்டே சொல்லணுமா ஒரு சாரு? அப்ப இந்த வழக்குல வந்து சபரிவர்மன் வந்து ஒரு துரதிருஷ்டவசமா இப்படி நடந்துருச்சு, ஏதோ ஒரு வாக்குவாதம் ஒரு கைகலப்பா மாறி இப்படி நடந்துருச்சு அப்படின்னா இவ்வளவு அசால்ட்டா வந்து ஒரு போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா கணவனை இழந்த ஒரு மனைவி கிட்ட இப்படிலாம் பதில் சொல்லவே மாட்டாங்க. இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் எல்லாருக்குமே தெரியுது. அந்த குடும்பம் டிமாண்ட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு இதுல சிபிஐ விசாரணை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா இந்த வழக்குல தோண்ட நிறைய விஷயங்கள் வெளியே வரும் அப்படிங்கிறது அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இழப்பீடும் வந்து வழங்க சொல்லி பல தரப்புல இருந்து கோரிக்கைகள் வருது. எல்லாரும் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து இப்ப சமீபத்துல கூட அந்த கரூர் துயர சம்பவத்தை உயிரிழந்தவங்களுக்கு அரசு வேலையை கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு ஃபார்மேட்டா வந்து மாறிடுச்சு. இதுலயுமே வந்து அதே மாதிரி அரசு வேலை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏன்னா அரசாங்கத்தினுடைய நேரடியான ஒரு தோல்வி. ஒரு சிறை கைதி வந்து மரணிக்கிறாரு, ஒரு காவல் விசாரணையில வந்து ஒருத்தர் உயிரிழக்காரு அப்படின்னா அது கண்டிப்பா வந்து அரசாங்கம் நேரடியா பொறுப்பேற்றுக்க வேண்டிய ஒரு சம்பவம் தான், மாற்றுக்கிறதே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது குறித்து பேசுங்க, எங்களுக்காக வந்து நீங்க இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுங்க, எங்களுக்காக நீங்க ஒரு ஆறுதல் சொல்லுங்க அப்படிங்கிறது அவர்கள் குடும்பத்தின் தரப்புல இருந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. ஸோ இதெல்லாம் தாண்டி நமக்கு சில கேள்விகள்லாம் இருக்கு. என்னன்னா, ஒரு 5 பாக்கெட் புகையிலை வந்து வச்சிருந்தாரு, 200 கிராம் அளவுக்கு குட்கா வச்சிருந்தாரு, அது தடை செய்யப்பட்ட பொருள் அப்படிங்கிறதுனால இப்படி வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு உடனடியா ரிமாண்ட் பண்ணி சிறைச்சாலையில வச்சே கையை காலை கட்டி போட்டு ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்த போதும் எந்த கையில வந்து அவருக்கு பிரச்சனை இருக்கோ அந்த கையிலேயே காயங்கள் இருக்கு. மொத்தம் 19 இடங்கள்ல காயம். அவருக்கு வந்து அந்த கை சரியா இல்லாத கையில கூட வந்து பாத்தீங்கன்னா காயம் இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு துன்புறுத்தலுக்கு ஒருத்தர் உள்ளாகிறார் அப்படின்னா 2013 தமிழ்நாட்டுல இந்த குட்கா போன்ற பொருட்கள் தடை செய்யப்படுது. கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க தடை செய்யப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள சப்ளை இருந்துகிட்டே இருக்கு. காரணம் என்னன்னா, அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நம்ம விராலிமலை தொகுதியினுடைய எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு நிறுவனத்துக்கிட்ட 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு, இந்த குட்கா சப்ளை பண்ற ஒரு கம்பெனிக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காரு. மறைமுகமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க குட்கா புழங்கியதற்கு அவர் வாங்கிய லஞ்சம் தான் காரணம்னு சொல்லி அந்த நிறுவனம் சார்ந்த சில ஆவணங்கள் சொல்லுது. அதை தொடர்ந்த வழக்கு இன்றைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. சிபிஐ விசாரணை தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு என்ன கேள்வினா, 200 கிராம் வந்து குட்கா பொட்டிக்கெட்ல வச்சிருந்தாரு அப்படிங்கிறதுனால இப்படி கட்டி போட்டு அடிக்க தெரிந்த இந்த காவல்துறை, இந்த சிஸ்டம் வந்து டன் கணக்குல தமிழ்நாட்டுல சப்ளை ஆயிருக்குமே அந்த பீரியட்ல, அதற்கெல்லாம் வந்து ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள் காரணமா இருந்திருப்பார் அப்படிங்கிற முகாந்திரத்தின் அடிப்படையில அவரை இது போல் விசாரிப்பார்களா? இப்போ இந்த 2 இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா விசாரணை தான். நீதிபதி வந்து ஒரு தண்டனை கொடுத்தா தண்டனை நிறைவேற்றப்படல. இது வந்து ஒரு சிறைச்சாலையில நீதிமன்ற காவல்ல இருக்கிறாங்க. அப்போ நீதிமன்ற காவல்ல இருக்கிறதுனாலயே இந்த மாதிரி அவர்களை துன்புறுத்த முடியும், இல்ல இந்த மாதிரி அவர்களை வந்து கட்டி போட்டு அடிக்க முடியும்னா அது மாதிரி விஜயபாஸ்கர் அவர்களை பண்ணியிருப்பாங்களா, இல்ல இனிமே பண்ணுவாங்களா? அதற்கான வாய்ப்பே இல்லை. அப்போ இங்க எளிய மனிதர்களுக்கு வந்து ஒரு தீர்வா இருக்கு, பணம் படைத்தவர்கள் அதிகாரம் படைத்தவர்களுக்கு ஒரு தீர்வா இருக்கு இல்லையா? இது எவ்வளவு பெரிய முரண் அப்படிங்கிறத பாருங்க. அதாவது 200 கிராம் வந்து வச்சிருந்தாலும் தப்பு தானே, அது சட்டவிரோதமான போதைப் பொருள் தானே, அதெல்லாம் வந்து கடையில் வைக்கக்கூடாது தானே, அதெல்லாம் சரி, அதெல்லாம் ஓகே. ஆனா சிறைச்சாலையில வச்சு இப்படி வந்து சக கைதிகளை விட்டு வந்து அடிக்க விடுறது, இவர்களே வந்து நேரடியா தாக்குறது, இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை? அப்போ இதெல்லாம் வந்து லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா எங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, நாங்க பண்ணா எங்களை நீங்க எதுவும் கேட்க முடியாது. இப்ப கூட நீங்க பாருங்க, ஒரு உயிர் போனதுனாலதான் செய்தி ஆகுது. இதே வந்து கை காலை வந்து உடைச்சிட்டாங்க, இதே வந்து அடி மட்டும் படுது, ஆனா உயிருக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னா அந்த செய்திகள் வெளியவே வராது. அப்போ ஒரு நாளைக்கு 1000 சம்பவங்கள் நடக்குது, அதுல சில விஷயங்கள் தான் இது மாதிரி வந்து வெளியே வருது. அது இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு ஒரு குட்கா வச்சிருந்ததா சொல்லி கைது செய்யப்பட்ட ஒரு நபரை வந்து இதே மாதிரி உயிரிழக்கிறாரு சென்னையில. அப்ப தொடர்ச்சி அது ஒரு தொடர்கதையா மாறிக்கிட்டே இருக்குன்றது ஒண்ணு. காவல்துறைக்கு கடுமையான நடவடிக்கைகள் வந்து எடுக்க வேண்டியிருக்கு இதன் மேல. இது வந்து முதலமைச்சர் தான் நேரடியாக எடுக்கணும், ஏன்னா அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் இந்த துறை வந்து வருது. அப்போ இதுல வந்து கடந்த ஆட்சி இல்ல அதுக்கு முந்தைய அதிமுக ஆட்சின்னு பார்த்தா நம்ம எதுல பார்த்தாலுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. இதுல வந்து உடனடியாக வந்து அந்த காவலர்கள் வந்து கைது செய்யப்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளி வந்து வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும், அந்த ஒரு முக்கியமான ஒரு கட்டம் இருக்கு இல்லையா, இதை யார் இது பின்னணியில இருந்து உத்தரவு பிறப்பிச்சிருப்பாங்க, இதுல உயர் அதிகாரி யார் அப்படிங்கிற மேல்மட்ட அதிகாரி கிட்ட இந்த விசாரணை போகல, அவரை வந்து கைது பண்ணல அப்படின்னா இந்த வழக்கம் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு நீதி கிடைக்காத வழக்காவே வந்து மாறிடும்.
ஏன்னா இது மாதிரி காவல் மரணங்கள், விசாரணை மரணங்கள்ல ஒரு வழக்கு கூட கடைசி வரைக்கும் விசாரிக்கப்பட்டு இவர்கள்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டதே கிடையாது. ஏன்னா இதுல காவல்துறையினுடைய ஒத்துழைப்பே பெருசா இருக்காது. அந்த நீதி கிடைக்கணும் அப்படின்னா இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சார்பாக ஆதாரங்கள் கிடைக்கணும் இல்லையா, அது காவல்துறையில எப்பவுமே சரியா கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் இந்த வழக்குகள்லாம் சிபிஐக்கு வந்து மாற்றப்படுது. சிபிஐ அதிகாரிகள் இங்க வந்து விசாரணை பண்ணாலுமே கூட இங்க இருக்கக்கூடிய காவலர்களுடைய ஒத்துழைப்பு பெரிய அளவில் இல்லாம இருக்கிறதுனால இதுல பெரிய தீர்வுகளும் கிடைக்கிறது இல்லை. இருந்தாலும் இதே காவலர்கள் விசாரிக்கிறதுக்கு சிபிஐ விசாரிச்சா நமக்கு நல்லது அப்படிங்கிறதா பலருடைய பார்வையா இருக்கு. ஸோ இதுல வந்து கடந்த ஆட்சி காலத்திலுமே பாத்தீங்க அப்படின்னா தவேகாவினுடைய தலைவராக இருந்த விஜய் அவர்கள் வந்து நீங்க சாரி மட்டும்தான் வந்து கேட்பீங்களா, நீதி வாங்கி கொடுக்க மாட்டீங்கிற மாதிரி அஜித்குமாரினுடைய மரணத்திற்கு போராட்டம்லாம் பண்ணாங்க. இப்போ கிட்டத்தட்ட அதே சினாரியோ தான் இங்கேயும். இதுல வந்து சிறைச்சாலையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்கள் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம், நாங்கள்லாம் சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து அவங்க பார்த்து விசாரணை பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நடந்து ரொம்ப அதிகமான நாட்கள் ஆகலை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்து ஒரு 4 நாட்கள் தான் ஆகுது. ஆனாலும் இதுல வந்து ரொம்ப தீவிரமான நடவடிக்கை தேவைப்படுது. குறிப்பா அந்த ஒரு வார்டன்களோட நிப்பாட்டாம இதுல இருக்கக்கூடிய அந்த எல்லா அதிகாரிகளையும் கனெக்ட் பண்ணணும். அந்த மனைவி கொடுக்கக்கூடிய புகாரை வந்து முழுமையா விசாரிச்சு அவர்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய கோரிக்கை. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த அரசு தீவிரமான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. நன்றி.